நம்ம இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் இந்தியா நிற்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, தனுஷ்கோடியோட எண்ட் பாயிண்டில் நிற்கிறோம். இதோட நம்ம இந்தியாவோட எல்லைக்கோடு முடியுது. ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றனால சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். இன்னொன்று ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த இடத்த காட்டு, சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக ஃபேமிலி தான். நல்லா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்து நல்ல லீவாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிளேஸ் தான் சென்டர் பாயிண்ட், அதாவது என் பாயிண்டில் சென்டர் பாயிண்ட் தான். இந்த இடத்துல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களோட நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம தமிழ் மக்களும் இருக்காங்க. நம்ம தமிழ் மக்களோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது நார்த் பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னொன்று, இங்கேருந்து பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க இலங்கை தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றும் தெரில. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு பின்னாடி ஒரு ஊர் உண்டு, இந்த லொக்கேஷனுக்கு பின்னாடி ஒரு ஊர் உண்டு, அந்த இடத்துக்கு பார்க்க போகிறோம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தனுஷ்கோடியோட ஊருக்குள்ளே இருக்கோம். ஒரு சோகமான விஷயம் என்னென்னா 1964 அந்த வருஷத்தில் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய சுனாமி வந்திருக்கு. இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த தனுஷ்கோடின்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஊராக இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா பெரிய ஒரு வர்த்தக ஸ்தலமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, காலேஜு, போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், பெரிய ஒரு மார்க்கெட், இந்த மாதிரி ஒரு பெரிய ஊராக இருந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னென்னா அப்படியே எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிட்டுன்னு சொல்லி இங்கே உள்ள மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இன்னும் இந்த மக்களுக்கு மனசில் எல்லாமே அந்த பழைய நடந்த சம்பவம் அப்படியே அவங்க மனசில் அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும், அந்த பழைய பில்டிங் எல்லாமே இன்னும் அப்படியே தான் தெரியும். இந்த சுனாமி வந்து வருஷம் எந்த வருஷம்னா 1964. ஸோ இப்போ நம்ம ஒரு லைவாக ஒரு பில்டிங் பார்க்க போகிறோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு முன்னாடியே கட்டப்பட்ட பில்டிங். சுனாமிக்கு அப்புறம் இன்னைய டேட்டுக்கு இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வந்து ஸோ இது என்ன பில்டிங் அப்படின்றது நமக்கு எந்த ஒரு ஐடென்டிஃபிட்டியும் தெரில. மேபி ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ், வாட் எவர் இட் இஸ், என்னனாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதி இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி மணல் ஃபுல்லாமே அரிச்சு முங்கி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த தனுஷ்கோடி வந்து எப்படி இருக்குன்னா அந்தளவு பெரிய லெவலில் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி கிடையாது. வெளியே தான் எல்லாமே வாடகை வண்டி பிடிச்சி இங்கே வராங்க. ரோட் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் தான். அதுபோல் இங்கே சின்ன இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிப்பியை வச்சு சின்ன ஆர்ட் மாதிரி செஞ்சு அதை சேல் பண்ணிருக்கிறாங்க. இந்த பில்டிங்குள்ளே போகிறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங் எனக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. நிறைய உள்ளே பார்த்திங்கன்னா பாதைகள் உள்ள நிறைய ரூமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதாவது 1964 அந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பில்டிங்குள்ளே தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பில்டிங்கில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு உண்டு. அந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல்னால், இங்கே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனுன்ட்டு. அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனை வச்சு தான் அந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே லோக்கல் மக்கள் எல்லாமே வர வழியில் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சர்ச்சையும் நம்ம இப்போ போகும்போது பார்த்துருவோம். அங்கே உள்ள கடைகள் எல்லாமே நம்ம ஃபுல்லாமே பார்த்துருவோம். ஸோ நம்ம இப்போ நின்றுட்டுருக்க இடம் தான் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி இங்கே உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், 1964 இந்த இடத்துல மெடிக்கல் காலேஜ், அதாவது தனுஷ்கோடியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஊராக இருந்திருக்குன்றதை சொல்லி நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள். மெடிக்கல் காலேஜ் இருக்கனாலே சுற்று வட்டாரத்தில் எல்லாமே ஒரு பெரிய ஒரு வர்த்தக ஸ்தலம். மெடிக்கல் காலேஜ் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பாதி இடிஞ்சிருச்சு. சுனாமி வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சர்ச்சை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கமான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் அந்த சர்ச்சு. இந்த சர்ச்சை சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா பலகையால் ஆன ஒரு வழித்தடம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இதுக்குள்ளே யாருமே போகாத மாதிரி வச்சுருக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இந்த சர்ச்சில் உள்ள அந்த சின்ன கல் தான் அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனாக, அதாவது இந்த மிதக்கும் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தான் அந்த சர்ச்சை ஃபுல்லாமே மேக் பண்ணியிருக்கிறாங்க. இது தெரிஞ்ச மக்கள் என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து இந்த கல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கி எடுத்துகிட்டு போகிறனால சர்ச்சு வந்து இந்த பழமை அப்படியே மாறுதுன்னு சொல்லி உள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி பழக்கடிச்சு வச்சுருக்குறாங்க. அடுத்ததான் நம்ம ஸ்டேஷனுக்கு போய் பார்க்க போவோம் வாங்க.
முன்னாடி இருந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இதுதான் ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். உள்ளே போய் செக் பண்ணிடுவோம். இதான் எனக்கு பெரிய பெரிய தூணாக பயங்கரமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போ உள்ள பில்டிங்கு தான் காற்றடிச்சாலே கீழே விழுந்துருது. பார்த்துட்டு இருக்கிறது இந்த 2 வேமா இருக்குல்ல, இதை தான் ட்ரக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி இதுக்குள்ளே மூழ்கி இருக்கலாம், மண் எல்லாமே மூடி இருக்கலாம். இதுதான் நினைக்கிறேன் உள்ள. எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கும் கல் இதுதான். அது பக்கத்தில் வந்து காட்டுங்க. ராமாயண கதையில் கேள்விப்பட்டிருப்போம் ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ட்டு. இங்கே பாருங்க, தண்ணியில் போடுறேன் அப்படி மிதக்கும். வெளியே இருக்கும் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. அப்படியே தண்ணியில் போடும்போது நல்ல மாதிரி இருக்குது. எவ்வளோ உள்ள முச்சி விட்டாலும் மேலே மேலே வந்துடுது. ஸோ இதுதான் அந்த ராமாயண கதையில் வர ஃப்ளோட்டிங் ஸ்டோன்.